ஹலோ ஆல், நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். சாரி, வாய்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இல்லை, உடம்பு சரியில்லை. ஸோ வாய்ஸ் நல்லா இல்லை, சாரி ஃபார் தேட். ஐஎன்எம்மில் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தாலே ஐஎன்எம்மில் எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கொஷின்ஸ் பார்க்கலாம். ஆளுநர் நினோடானி குன்ஹா 1530 தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாக்கு மாற்றினார். கொச்சியில் போர்ச்சுகீஸோட தலைநகரத்தை நிறுவனவர் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கொச்சியில் நிறுவன தலைநகரத்தை கோவாவுக்கு மாற்றினவர் நினோடானி குன்ஹா. இங்கிலீஷில் நோட் பண்ணிக்கோங்க, நினோடா குன்ஹா. சில விஷயம் இங்கிலீஷில் நோட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக சொல்கிறது. நினோடா குன்ஹா அப்படிங்கிறவர் 1530 தலைநகரை கொச்சியிலேருந்து கோவாவுக்கு மாற்றிருக்காரு. 1534 நினோடானி குன்ஹா குஜராத்தின் பகதூர் ஷாவிடமிருந்து பசனை கைப்பற்றினார். பசன்கிறது இங்கிலீஷில் பேசன். இந்த பெசன் அப்படிங்கிற இடத்த நினோடானி குன்ஹா குஜராத்தில் பகதூர் ஷாவாக இருந்தவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இடமா கைப்பற்றிட்டு வந்திருப்பாங்க. போர்ச்சுகல் உள்ளே வந்த உடனேயே ஒரு இடமா விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த சொந்தமாக ஆக்கியிருப்பாங்க. இந்த கைப்பற்றினார் அப்படிங்கிறது போர் செஞ்சு கைப்பற்றுறது, அங்கே இருக்க அரசர் கூட சண்டை போட்டு கைப்பற்றுறது. 1534 நினோடானி குன்ஹா குஜராத்தின் பகதூர் ஷா கிட்டிருந்து பசனை கைப்பற்றியிருக்காரு. 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் மேற்கு கடற்கரையில் கோவா, டாமன், டையூ, சால்செட், பசின், சால் மற்றும் பம்பாய், வங்காள கடற்கரையில் ஹூக்ளி மற்றும் மெட்ராஸ் கடற்கரையில் சாந்தோம் சர்ச் இருக்குல்ல, சாந்தோம் ஆகியவற்றை கைப்பற்றி நல்ல வர்த்தக பலன்களை அனுபவித்தனர். அப்போ 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் என்னெல்லாம் கைப்பற்றினாங்க அப்படிங்கிறதோட ஜிஸ்ட் இது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் எதெல்லாம் கைப்பற்றி அவங்களுக்குள்ளே வச்சுருந்தாங்க, அவங்க கண்ட்ரோல் கீழே எதெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கோவா, டாமன், டையூ, சால்செட், பசின், சால், அப்புறம் பம்பாய் கடற்கரையில் பம்பாயோட மற்றும் பம்பாய், அப்புறம் வங்காள கடற்கரையில் ஹூக்ளி. ஸோ வங்காள கடற்கரை இப்போயும் நமக்கு வெஸ்ட் பெங்காலில் ஹூக்ளி நதியில் தான் நிறைய புது விஷயங்கள் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வங்காள கடற்கரையில் ஹூக்ளி மற்றும் மெட்ராஸ் கடற்கரையில் சாந்தோம் ஆகியவற்றை கைப்பற்றி நல்ல வர்த்தக பலன்களை அனுபவித்தனர். ஒரு டைம் எரேஸ் பண்ணிடுறேன், அப்போ தான் ஈஸியாக நம்ம படிக்க முடியும், கஜன்னு இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். பசின், சால், வங்காளத்தில் ஹூக்ளி, பம்பாய், சாந்தோம், இதை மட்டும் ரீட் பண்ணிக்கலாம். அடுத்தது, இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் கடற்படை சக்தியை மேம்படுத்தும் நோக்கத்தை அல்மேடா கொண்டிருந்தார். அல்மேடாங்கிறவர் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. இவர் தான் கடலில் என்ன பண்ணியிருக்காரு, கடற்படை சக்தியை மேம்படுத்தியிருக்காரு. அதனால இந்த அல்மேடாவை நீல நிற கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட இந்த கொள்கையை நீல நிற கொள்கை இதை அறிமுகப்படுத்தினவர் தான் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. இது ரிப்பீட்டட் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்ட். லேண்டில் அவங்களோட பவரை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சது அல்ஃபோன்சா டி அல்புகர்க். நம்ம பார்த்தோம், போர்ச்சுகீஸ் ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே ஒருத்தரை கவர்னராக வச்சுருப்பாங்க. பட் அவர் ரியல் பவர் கிடையாது. அவருக்கு அடுத்து செகண்டாக வந்தவர் தான் அல்ஃபோன்சா டி அல்புகர்க். அவர் தான் ரொம்ப ரியல் பவராக லேண்டில் இருந்திருப்பார். அப்போ சீல ரியல் பவராக இருந்தது பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. நெக்ஸ்ட், போர்ச்சுகீசியர்கள் புகை இலை சாகுபடியை இந்தியாவிற்கு கொண்டு வந்தனர். டொபாக்கோ புகையிலையை இந்தியாவுக்கு முதல்ல கொண்டு வந்தவங்க யார், போர்ச்சுகீசியர்கள். இது இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்தது, 1556 கோவாவில் போர்ச்சுகீசியர்களால் அச்சகம் அமைக்கப்பட்டது. பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குல்ல, அதான் அச்சகம். அதை ஃபஸ்ட்டு நமக்கு இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஆண்டு, 1556. அப்போ 1556 அச்சகம் அப்படிங்கிறது நமக்கு போர்ச்சுகீசியர்கள் தான் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது, 17ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் டச்சுக்காரர்களிடமிருந்து வீழ்ச்சியடைய தொடங்கியது. போர்ச்சுகீசியர் அதிகாரம்னா ஃபஸ்ட்டு நமக்கு இந்தியாவில் போர்ச்சுகல் வந்திருக்காங்க. செகண்ட் டச்சுக்காரங்க வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் வந்திருப்பாங்க, செகண்ட் டச்சுக்காரங்க வந்திருப்பாங்க. டச்சுக்காரங்க வந்த உடனே அவங்க நிறையா வர்த்தக மையமெல்லாம் அமைச்சிருப்பாங்கல்ல. அப்போ போர்ச்சுகீசியத்தோட அதிகாரம் எப்போ வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு, டச்சுக்காரங்க இந்தியாவுக்குள்ளே வந்த உடனே. எப்போ வந்திருக்காங்க, 17ஆம் நூற்றாண்டில்
போர்ச்சுகீசிய அதிகாரம் டச்சுக்காரர்களிடம் வீழ்ச்சியடைய தொடங்கியது. 1739 வாக்கில் போர்ச்சுகீசிய மார்க்கெட், அந்த வணிகம் அப்படின்னு போட்டுக்கோங்க, போர்ச்சுகீசிய வணிகங்கள் கோவா, டையூ, டாமன் ஆகியவற்றில் மட்டுப்படுத்தப்பட்டன. இந்த போர்ச்சுகீசியர்களோட வணிகம் எல்லாமே அவங்க கோவா, டையூ, டாமனில் வச்சுட்டு இருந்த வணிகம் எல்லாமே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து ஓவர் பவர் பண்ணி டச் வந்துட்டாங்க. பாக்கெட்கள் தமிழ் தப்பாக இருக்குது. வணிகர்கள், அவங்களோட வணிகம் இருக்குல்ல, அந்த வணிகம் கோவா, டையூ, டாமன் எல்லாத்துலேயுமே மட்டுப்படுத்தப்பட்டுச்சு. ஏன்னா இவங்களுக்கு அடுத்து டச் வந்துட்டாங்க. டச் வந்து நல்லா எமர்ஜ் ஆகி வந்ததால இவங்களுடைய அதிகாரம் எல்லாமே வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சு. 1602 நெதர்லாந்தின் ஐக்கிய கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்டது. நெதர்லாண்டில் ஐக்கிய கிழக்கிந்திய நிறுவனம் அப்படிங்கிறது 1602 உருவாக்கப்பட்டிருக்கு. மற்றும் அது கிழக்கிந்தியாவில் வர்த்தகம் செய்ய அவர்களின் அரசாங்கத்தின் அனுமதியை பெற்றது. அப்போ நெதர்லாந்தோட கிழக்கிந்திய நிறுவனம் வந்து இந்தியாவுக்கு வராங்க 1602. அவங்க கிழக்கிந்தியாவில் வர்த்தகம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட அரசாங்கம் வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க. இந்த நெதர்லாந்து அப்படிங்கிறவங்க அடுத்து உள்ள வராங்க. இந்த அவர்கள் அப்படிங்கிறது நெதர்லாண்டை சொல்லியிருக்காங்க. நெதர்லாந்து இந்தியாவிற்கு வந்த பிறகு டச்சுக்காரர்கள் 1605 மசூலிப்பட்டினத்தில் தங்கள் முதல் தொழிற்சாலையை நிறுவினர். அப்போ நெதர்லாண்டு கவர்மெண்ட்டு பர்மிஷன் கொடுத்தது யாருக்கு? டச்சுக்காரங்களுக்கு. போர்ச்சுகீஸுக்கு அடுத்து வந்த டச்சுக்காரங்களுக்கு தான் இந்த நெதர்லாண்டு அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இவங்களாம் நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிழக்கிந்தியா அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். கிழக்கிந்தியா, ஈஸ்ட் இந்தியா, ஏன் நம்ம இந்தியாவை எப்போ பார்த்தாலும் ஈஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்கிற கன்ஃபியூஷன் நிறையா பேத்துக்கு இருக்கும். இப்போ யூரோப் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து நம்ம இங்கே இருப்போம். யூரோப்லேருந்து பார்க்கும்போது யூரோப்புக்கு ஈஸ்ட் சைடு, இது வெஸ்ட் சைடு, இது ஈஸ்ட் சைடு, இது வந்து மேற்கு பக்கம், இது கிழக்கு பக்கம் அப்படின்னா யூரோப்புக்கு ஈஸ்ட் சைடு, அப்புறம் கீழே ஈஸ்ட் பக்கத்தில் கீழே இருக்கிறதா இந்தியா. அப்போ கிழக்கில் இருக்கிற இந்தியா, அதனால தான் கிழக்கு இந்தியா. சிம்பிளாக சொல்லிட்டேன். யூரோப்லேருந்து பார்க்கும்போது யூரோப்காரங்களுக்கு இந்தியா வந்து கிழக்கு பக்கத்தில் இருக்குது, மேற்குல இல்லை, கிழக்கு பக்கத்தில் கீழே இருக்கும். அப்போ யூரோப்காரங்களுக்கு கிழக்கு சைடு இருக்கனால கிழக்கு இந்தியா. இதுவே யூரோப் வந்து மேற்கு பக்கம் இருக்கிற எதையாவது நாடை போய் கைப்பற்றினாங்கன்னா மேற்குன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே நம்ம ஆட்சி பண்ண எல்லாருமே யூரோப்லேருந்து வந்தவங்களாக இருந்தனால எல்லாருக்குமே நம்ம கிழக்கிந்திய நிறுவனமாக இருந்திருக்கும். கிழக்கிந்தியாவில் இருக்க ஒரு நாட்டில் போயிட்டு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறனால கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டச்சுக்காரங்க அவங்களோட கம்பெனியை மசூலிப்பட்டினத்தில், தற்போதைய ஆந்திர பிரதேசில் இருக்க மசூலிப்பட்டினத்தில் 1505 அவங்களுடைய முதல் தொழிற்சாலையை நிறுவியிருக்காங்க. முதலில் புலிகாட் டச்சுக்காரர்களின் தலைமையகமாக இருந்தது. டச்சுக்காரர்களோட ஃபஸ்ட்டு கேபிட்டலாக அவங்க எதை வச்சுருக்காங்கன்னா புலிகாட் அப்படிங்கிற இடத்த. புலிகாட் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் வந்து புலிகாட் இருக்கும். இது டச்சுக்காரர்கள் வந்து அவரோட ஃபஸ்ட்டு கேபிட்டலாக வச்சுருக்காங்க. அடுத்தது, முதலில் புலிகாட் அவர்களின் தலைமையகமாக இருந்தது பார்த்துட்டோம். பின்னர் 1690 நாகப்பட்டினத்திற்கு மாற்றினர். இதுவும் ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஷின். டச்சுக்காரங்க ஃபஸ்ட்டு புலிகாட்டில் அவங்க கேபிட்டலில் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கடுத்து நாகப்பட்டினத்துக்கு அவங்க கேபிட்டலாக மாற்றிட்டாங்க. அப்போ புலிகாட்லேருந்து நாகப்பட்டினத்துக்கு கேபிட்டலாக மாற்றினவங்க யார் அப்படின்னா டச்சு கிழக்கிந்திய கம்பெனி. ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஷின், நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்தது, டச்சுக்காரர்களால் வர்த்தகம் செய்யப்பட்ட மிக முக்கியமான இந்திய பொருட்கள். அவங்க வர்த்தகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவில். அப்படி அவங்க வர்த்தகம் பண்ணுறதுல மிக முக்கியமான இந்திய பொருட்கள் பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி மற்றும் அபின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க பட்டு சில்க், பருத்தி, காட்டன், இண்டிகோ பயிர்கள் தெரியும், கலருக்காக கொடுக்கறது தான் இண்டிகோலாம் நிறைய பிரச்சனை வந்திருக்கும், ஐஎன்எம்மில் போக போக பார்ப்போம். அரிசி, ரைஸு, அபின்ங்கிறது ஒரு வகையான ஒரு போதைப் பொருள் மாதிரி. இதெல்லாமே இவங்க பயன்பாட்டில் வச்சுருந்துருக்காங்க. அடுத்தது, 1629 டச்சுக்காரர்கள் அம்போனியாவில் 10 ஆங்கிலேய வணிகர்களையும் 9 ஜப்பானியர்களையும் கொடூரமாக கொன்றனர். இந்த அம்போனியா மேசாக்கரே, கொடூரமாக அம்போனியா அப்படிங்கிற இடத்துல வச்சு கொல்லப்பட்டது ரொம்ப பெரிய சம்பவமாக பேசப்பட்டுச்சு. இதோட ஆண்டு வந்து நிறையா டைம் கேட்டிருக்காங்க. அப்போ 1623 தான் இந்த அம்போனியா அப்படிங்கிற சம்பவம் நடந்திருக்கு. இது ஒரு கொடூரமான சம்பவமாக அந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது. இதுக்கடுத்து நிறையா சம்பவம் ரொம்ப கொடூரமாக நடந்திருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் ரொம்ப கொடூரமாக நடந்த சம்பவம்னா அம்போனியாவில் நடந்த இந்த படுகொலை தான். இதில் இவங்க 10 ஆங்கிலேய வணிகர்களையும்
9 ஜப்பானிய வணிகர்களையும் இந்த டச்சுக்காரங்க ரொம்ப கொடூரமாக கொண்டிருப்பாங்க. இதனால கோவம் வந்த பிரிட்டிஷு அதுக்கடுத்து டச்சை வந்து எங்கேயுமே இருக்க விடாமல் விரட்டி அடிச்சிருப்பாங்க. இப்போ நமக்கு நினச்சிட்டு இருப்போம் இந்தியாவுக்கு மட்டும்தான் வணிகம் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போது அவங்கக்கிட்ட கடற்படை நல்லா இருந்துச்சு, அவங்கக்கிட்ட காசு நிறையா இருந்திருக்கு. ஆனால் அவங்கக்கிட்ட பொருட்கள் எதுவுமே இல்லை. காசு கை நிறையா இருக்குது, ஆனால் சமைச்சு சாப்பிட ருசியான பொருள் எதுவுமே கிடையாது. காசு இருக்குது, படைபலம் இருக்குது, கடலில் எப்படி பயணம் பண்ணணும், நிலத்தில் எப்படி பயணம் பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் வணிகம் பண்ணுறதுக்கு வாங்கி சாப்பிட பொருள் எதுவுமே இல்லை. அப்படிங்கிறனால சுற்றி உலகத்தில் இருக்க எல்லா பக்கமே யார் யார் எங்கே இருக்கா, யார்கிட்ட என்ன இருக்குது, எந்த பொருளை எங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு தேடி தேடி யூரோப்காரங்க அலைஞ்சிட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க நாடு ரொம்ப குளிரான நாடு, அவங்களுக்கு தேவையான காரசாரமான பொருட்கள் வந்து அவங்கள்ட்ட இருக்காது. அதனால அவங்க வணிகம் பண்ண நிறையா நாடுகளை தேடி இருப்பாங்க. அதில் எல்லா விதமான பொருளும் கிடைக்கிற ஒரே இடமா இந்தியா வந்து இருந்திருக்கும். அதனால தான் மாற்றி 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 வரிசையாக எல்லாருமே இந்தியா மேலே படையெடுத்து வந்து இந்தியாவில் குடியிருந்து உக்காந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு நாட்டிலேருந்து ஒரு ஒரு பொருள் தான் கிடைக்கும். ஒரு ஒரு பொருள்னா என்ன சொல்கிறது, இப்போ வந்து சாப்பாட்டு பொருள் அப்படின்னா அது ஒரு கண்ட்ரியில் கிடைக்கலாம். உடையெல்லாம் இருக்குது, உடை வேணும் இல்லை குதிரை வேணும் அந்த மாதிரினா அதெல்லாம் ஒரு இடத்துல கிடைக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான முக்கியமான ஒன்றும் ஒரு ஒரு கண்ட்ரியில் கிடைச்சிருந்துருக்கு. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் தேவையான எல்லாமே கிடைச்சிருக்கு. அதனால இந்தியாவை நம்ம கைக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இதை காரணம் காட்டி வேறு வேறு இடத்துல அவங்களுடைய நிறுவனங்களை அவங்க அமைச்சிருக்கலாம். வேறு வேறு நாடுகளில் அவங்களோட நிறுவனத்தை அவங்க அமைச்சிருந்தாலுமே இந்தியாவை கைப்பற்றணும், இந்தியாவை கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல இந்த அம்போனியா அப்படிங்கிற இடத்துல நடந்த இந்த படுகொலையினால் ரொம்ப கோபமான பிரிட்டிஷ் டச்சுக்காரங்க இனிமேல் வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவெடுத்திருப்பாங்க. அங்கே மட்டும் இல்லை, அம்போனியாங்கிற இடத்துல மட்டும் இல்லை, அவங்க இந்தியாவில் இருக்காங்களா, இந்தியாவிலேருந்து அவங்கள விரட்டி அடி, வேறு கண்ட்ரியில் இருக்காங்களா அங்கேருந்து அவங்கள விரட்டி அடி, எங்கே டச்சுக்காரன் போனாலுமே அவங்கள விரட்டி அடி அப்படிங்கிற மாதிரி பெரிய சண்டை வந்திருக்கும். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இந்த அம்போனியா படுகொலை. அடுத்தது 1759 ஆண்டில் பெடாரா, இங்கிலீஷில் பெட்ரான்னு கொடுத்துருப்பாங்க, பெடாரா போரில் ஆங்கிலேயர்களிடம் தோல்வி அடைந்ததன் மூலம் டச்சு நாட்டின் இறுதி சரிவு ஏற்பட்டது. பார்த்துட்டோம், அம்போனியாவில் நடந்த அந்த மிக கொடூரமான சம்பவத்தினால டச்சு எங்கே இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் அடிப்பாங்க. அப்போ 1759 ஆண்டில் பெட்ரா அப்படிங்கிற ஒரு போர் நடக்குது. பெட்ரா அப்படிங்கிற இடத்துல ஒரு போர் நடக்குது. அதில் ஆங்கிலேயர்கிட்ட வந்து டச்சுக்காரங்க தோல்வி அடைஞ்சு அவங்களோட இறுதி சரிவு, லாஸ்ட்டாக அவங்க டிக்ளைன் ஆகி அங்கேருந்து போயிடுறாங்க. அவ்வளோதான், அவங்களோட முடிவு வந்துருச்சு. அடுத்து 1610 டச்சுக்காரர்கள் புலிக்காட்டில் தங்கள் குடியேற்றத்தை நிறுவினர். இப்போ தான் நம்ம விரட்டி அடித்ததை பார்த்தோம், அதுக்குள்ளே எங்கே குடியேற்றம்னா இயர் நோட் பண்ணுங்கள். இது 1610, இது 1759. அம்போய்னா மேசாக்கரை கொடுத்தனால அவங்க எப்போ வீழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இது வந்து 17ஆம் நூற்றாண்டில், 17th செஞ்சுரியில். 16th செஞ்சுரியில் வந்து டச்சு இந்தியாவில் தான் இருப்பாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ 1610 டச்சுக்காரங்க புலிக்காட்டில் வந்து குடியேறுறாங்க. புலிக்காட்டில் தான் அவங்க ஃபஸ்ட்டு கேபிட்டல் வைக்கிறாங்க. அதை வந்து நாகப்பட்டினத்துக்கு மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நாகப்பட்டினத்துக்கு மாற்றினதையும் பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக படிக்க முடியும். 1610 புலிக்காட்டில் வைக்கிறாங்க, அங்கேருந்து 1690 நாகப்பட்டினத்துக்கு மாற்றுறாங்க. திருப்பி திருப்பி படிக்கணும், அப்போ தான் இயர் வந்து ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அங்கங்கே எழுதி எழுதி வச்சு படிக்கணும், அப்போ தான் மறக்கவே மறக்காது. 1502 புலிக்காட்டின் மீது கட்டுப்பாட்டை நிறுவிய போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்களால் தூக்கி எறியப்பட்டனர். அப்போ புலிக்காட்டில் வந்து யார் ஃபஸ்ட்டு இருந்திருக்காங்க, போர்ச்சுகீசியர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்த டச்சுக்காரர்கள் 1502 புலிக்காட்டிலிருந்து போர்ச்சுகீசியர்களை துரத்தி அடிச்சுக்கிட்டு அவங்க அந்த இடத்த எடுத்துடுறாங்க. இப்போ தான்ப்பா நம்ம பிரிட்டிஷ் உள்ளே வராங்க. பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, அதை விட அதிகமாக கெட்டது பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண நல்லது இன்றளவும் இந்தியாவில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் அவங்க வந்து நமக்கு விடுதலை தராமல் ரொம்ப இழுத்தடிச்சு ரொம்ப ஒரு மாதிரி வந்து நம்மளை ஆக்கிடுவாங்க. அதனால தான் நம்ம வந்து பிரிட்டிஷ் அப்படிங்கிறது ஐஎன்எம்ல பார்த்தாலே நம்ம கோங்கோமாக வரும். ஏன்னா நிறையா இடங்களில் வந்து அவங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்க கஷ்டப்படுத்துனாங்க அப்படிங்கிறது நிறைய நம்ம படிப்போம். டென்ஷன் ஆகிறது காரணமே அதுதான். நல்லதுங்கிறது 20% இருக்குது, கெட்டதுங்கிறது 80% இருக்குது. அந்த கெட்டதை வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஐஎன்எம்ல. நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து பாஸ்ட்டு, அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி மீண்டு வந்தாங்க, எப்படி இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரெஸ்டோட, ஒரு கதையாக இல்லாமல் ஒரு சம்பவமாக நம்ம வரலாறாக உள்வாங்கி படிக்கும்போது மறக்கவே மறக்காது, எப்போவுமே மறக்காது.
ஓ இவங்க போனாங்களா வந்தாங்களா, ஓ அப்படியா, அப்படி படிக்காமல் இப்படிலாம் நடந்திருக்கா, அட பாவமே இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களா, இந்த மாதிரி அந்த சம்பவத்தில் நீங்கள் இருக்கணும். இப்போ ஜாலியன் வாலாபாக் நடக்குது அப்படின்னா ஏப்ரல் 13, 1919 ஸ்பாட்டில் இருக்கணும். கண்ணு முன்னாடி சுட்டுட்டு இருக்காங்க, செத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த மாதிரி எப்போ ஒரு விஷயத்த நம்ம அந்த இடத்துல இருந்தால் எவ்வளோ வலிச்சிருக்கும்னு உள்வாங்கி பார்க்குறோமோ என்றைக்குமே மறக்காது. டேட் ஆகட்டும், இயர் ஆகட்டும், நீங்களே மறக்கணும்னு நினச்சா கூட மறக்காது. அந்த மாதிரி படிங்க ஐயன் நம்ம எப்பயுமே. இப்போ நமக்கு உள்ள இங்கிலீஷ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 1600ஆம் ஆண்டு டிசம்பர் 31 இங்கிலாந்து ராணியாக இருந்த எலிசபெத் என்ன பண்ணுறாங்க, வர்த்தகம் பண்ணுங்க அப்படின்னு இங்கிலாண்டை சேர்ந்த கவர்னருக்கும் அங்கே இருக்கிற கம்பெனி நிறுவனத்திற்கும் கிழக்கிந்திய தீவுகளுடன், நம்ம இந்தியாவை தீவுன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க, கிழக்கிந்திய தீவுகளுடன் வர்த்தகம் செய்ய அவங்க சாசனத்தை வழங்குறாங்க. ஷார்ட்ரு கொடுத்துட்றாங்க, இருந்தாங்க போய் கம்பெனி ஆரம்பிச்சுக்கோங்க, கம்பெனி நடத்துக்கோங்க, எங்களுக்கு நீங்கள் இவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்கணும், இங்கிலாந்துக்கு நீங்கள் இவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்கணும், நீங்கள் போய் கம்பெனி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து ராணி எலிசபெத் 1631 டிசம்பர் 31 சாசனத்தை இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அடுத்து கேப்டன் ஹாக்கின்ஸ் 1608 ஜஹாங்கீர் நீதிமன்றத்திற்கு சென்று நிறுவனத்திற்கு சில சலுகைகளை பெற்றார். ஃபஸ்ட்டு பிரிட்டிஷுக்கு நீங்கள் கம்பெனி வச்சுக்கோங்க அப்படின்னு அனுமதி கொடுத்தது ஜஹாங்கீர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஜஹாங்கீர் இருக்காப்புல இல்லை, யார் ஜஹாங்கீர் ஞாபகம் வருதா, யார் ஜஹாங்கீர், அக்பரோட பையன். அவரோட இன்னொரு பேர் என்ன, சலீம். அப்போது சலீம் என்று அழைக்கப்படுற ஜஹாங்கீர் தான் ஃபஸ்ட்டு 1608 கேப்டன் ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிற வெள்ளைக்காரங்களுக்கு, பிரிட்டிஷ்காரங்களுக்கு நீங்கள் இந்தியாவில் அமைச்சிக்கலாம், வர்த்தக மையம் அமைச்சிக்கலாம், அதுக்கு சில சலுகைகள்லாம் எங்களுக்கு நீங்கள் தரணும், சில சலுகைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 1612 தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிற ஆங்கிலேய கேப்டன் சூரத்துக்கு அருகே கடற்கரையில் ஒரு போர் ஒன்று நடக்குது. அப்போ சூரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்கரையில் ஒரு போர் நடக்குது. அந்த போருக்கு தலைமை தாங்கி வர்றது கேப்டன் தாமஸ் பெஸ்ட். ஆங்கிலேய சைட்லேருந்து கேப்டன் தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிறவர் வராரு. அவருக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் ரொம்ப கடுமையான போர் நடக்குது. இதில் போர்ச்சுகீசியங்க தோற்று போயிடுறாங்க. ஓகேவா, இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு போர்ச்சுகல் வராங்க, அதுக்கடுத்து டச்சுக்காரங்க வராங்க, அதுக்கடுத்து தான் பிரிட்டிஷ்காரங்க வராங்க. அப்போ போர்ச்சுகீஸோட பவர் டச்சு வந்த உடனே கம்மியாயிருச்சு. இப்போது போர்ச்சுகீசியரை மிச்சம் இருக்கிற இடத்த பிரிட்டிஷ் தாக்குறாங்க. போர்ச்சுகலோட பவர் மொத்தமாகவே இந்தியா விட்டு போகணும் அப்படின்னு தான் எல்லாருமே டார்கெட் வைப்பாங்க. ஏன்னா அவங்க தான் மேக்ஸிமம் ஆஃப் த கண்ட்ரியை எல்லா சைடுமே வேர்ல்டு லெவலில் கவர் பண்ணியிருப்பாங்க. அப்போ அடுத்தடுத்து வரவங்க போர்ச்சுகலை எப்படி விரட்டி அடிக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுவாங்க. இப்போ போர்ச்சுகலை பிரிட்டிஷ் தாக்குறாங்க. எந்த இடத்துல, சூரத்துக்கு பக்கத்தில் இருக்க கடற்கரையில். அந்த போரில் தலைமை தாங்கினது இங்கிலீஷ் சைடில், ஆங்கிலேயர் சைட்லேருந்து தலைமை தாங்கினது தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிறவர் 1612. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐரோப்பிய வருகைகளோட முக்கியமான கேள்விகள் தான். இந்த கேள்விகள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஐரோப்பிய வருகைக்கு போதும், இதை தாண்டி படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இதுவே போதும். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நான் சொல்கிற இயர் மட்டும் பார்த்தா நீங்கள் போதும். எல்லா இயரும் படிக்க தேவையில்லை, எல்லாமே நீங்கள் படிங்க. இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல மாட்டேன். நான் ஹைலைட் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே ரொம்ப ரொம்ப போதும். அதையும் தாண்டி நான் சொன்னது இல்லாமல் கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் எலிமினேஷன் மெத்தடில் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ கவலைப்பட ஒன்றுமே இல்லை. நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறது மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் 1613 சூரத்தில் ஆங்கிலேயர்கள் தங்கள் தொழிற்சாலையை நிறுவ அனுமதித்தார். அப்போ தொழிற்சாலை நிறுவுறதுக்கும் சரி, அவங்க வர்த்தகத்தை ஆரம்பிக்கிறதுக்கும் சரி ஃபஸ்ட்டு அனுமதித்தவர் ஜஹாங்கீர் தான். ஜஹாங்கீர் இங்கே நம்ம பார்த்தோம் 1608 சில சலுகைகளோட நிறுவனங்கள், கம்பெனி நீங்கள் வச்சுக்கோங்க. கம்பெனி வச்சுக்கிறது வேற, ஃபேக்ட்ரி வைக்கிறது வேற, ரெண்டும் வேற வேற. ஏன்னா கம்பெனிங்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி தான். பொருள் வாங்குறதுக்கும் பொருள் இறக்குமதி பண்ணுறதுக்கும் ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் தான் கம்பெனி அப்படிங்கிறது. ஃபேக்ட்ரி அப்படின்னா அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணலாம், உற்பத்தி பண்ணலாம் அவங்களுக்கு தேவையானதை. அவங்களுக்கு வாங்கவோ விற்கவோ அவசியம் இல்லை. என்னெல்லாம் இங்கே கிடைக்குதோ, இங்கே கிடைக்கிற மூலப்பொருளை வச்சு அவங்க உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் அவங்க ஸ்ட்ராங்காக இந்தியாவில் இருக்க எல்லாமே இந்தியாவில் இருக்குது, இந்தியாவை மொத்தமாக சுரண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பித்ததே இவங்களை தொழிற்சாலை அமைக்க அனுமதித்தது மூலியமாக தான் அந்த பெரிய பிரச்சனையே வந்திருக்கும். அந்த பெரிய பிரச்சனைக்கு யார் விதை போட்டிருக்கா, ஜஹாங்கீர் 1613 தொழிற்சாலை அமைக்க அவர் ஆங்கிலேயருக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. சரி, அவன் பாவம் பண்ணிட்டு போகிறான்னு நினச்சிருப்பார் போல். அவன் மொத்த இந்தியாவையும் சுரண்டி எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கான். அடுத்தது கேப்டன் நிக்கோலஸ் டவுன் 1614 போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக மற்றொரு தீர்க்கமான வெற்றியை பெற்றார்.
இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகலை தோக்கடிச்சது கேப்டன் தாமஸ் பெஸ்ட்டு. அதுக்கடுத்து கேப்டன் நிக்கோலஸ் டவுன் அப்படிங்கிறவர் வராரு. நிக்கோலஸ் டவுன்டன். இந்த நிக்கோலஸ் டவுன்டன் 1614 போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக திருப்பி ஒரு போர் வந்து நடத்தி அதில் தீர்க்கமான வெற்றி, மறுபடியும் போர்ச்சுகீஸை தோக்கடிச்சிடுறாங்க. 2 தடவை இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கேப்டன் தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிறவர் போர்ச்சுகீஸ்க்கு எதிராக சண்டை போட்டிருக்காரு, சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்த ஆங்கிலேயர் நிக்கோலஸ் டவுன்டன் அப்படிங்கிறவரும் போர்ச்சுகீஸுக்கு எதிராக சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது 1615 சர் தாமஸ் ரோ இங்கிலாந்தின் மன்னர் ஜேம்ஸ் 1 ஜஹாங்கீர் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டார். திருப்பியும் ஜஹாங்கீர் தான் இருக்கிறதுலே வந்து பெரிய முட்டாள் அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ ஜஹாங்கீர் எப்போ கோர்ட்டில் இருப்பாரோ, எப்போ அவர் அக்பர் பீரியடில் ஜஹாங்கீர் வந்து எப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர்கிட்ட போயிட்டு என்ன கேட்டாலும் சரின்னு அவர் சொல்லிடுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இவங்க வந்துடுறாங்க வரிசையாக. ஜஹாங்கீர் தான் இப்போ இருக்காரு இந்தியாவில், நம்ம போயிட்டு அவர்கிட்ட கேட்டால் அவர் ஓகே சொல்லிடுவாரு அப்படின்னு வரிசையாக கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து 3வது ஆள் வந்து உள்ளே வராங்க. தாமஸ் ரோ அப்படிங்கிறவர் வராரு. அவரை வந்து ஜேம்ஸ் 1 அப்படிங்கிறவர் இங்கிலாண்டில் ஜேம்ஸ் 1 அப்படிங்கிற மன்னர் வந்து அமுச்சு வைக்கிறாரு. இப்போ தாமஸ் ரோ நீங்கள் போங்க, நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி 1615 அனுப்பி வைக்கிறாங்க. தாமஸ் ரோ வெளியேறுவதற்கு முன்பு ஆங்கிலேயர்கள் சூரத், ஆக்ரா, அகமதாபாத் மற்றும் புரோச் ஆகிய இடங்களில் தங்கள் வர்த்தக மையங்களை நிறுவினர். இப்போ தாமஸ் ரோ உள்ளே வந்து பேசி வர்த்தகத்துக்கு அனுமதி வாங்கி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவரோட பீரியட் முடிஞ்சிருமா இங்கே வெளியேற்றத்திற்கு பின்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது ஒன்றும் இல்லை. அவர் அங்கே வந்து எதுக்காக வந்தாரோ அந்த வேலை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு அவர் அங்கேருந்து வெளியே போகிறாரு. அப்படி முடிஞ்சு அவர் வெளியே போகும்போது ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டில் என்னெல்லாம் இடம் இருந்துச்சு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போவே சூரத்து, ஆக்ரா, அகமதாபாத், புரோச் அப்படிங்கிற இடம் எல்லாமே ஆங்கிலேய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. அடுத்தது வங்காள விரிகுடாவின் கடற்கரையில் ஆங்கிலேயர்கள் 1611 கோல்கொண்டா ராஜ்யத்தின் எல்லையில் உள்ள முக்கியமான துறைமுகமான மசூலிப்பட்டினத்தில் தங்கள் முதல் தொழிற்சாலையை நிறுவினர். இங்கே ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, மாற்றிக்கோங்க. மசூலிப்பட்டினத்தில் தங்கள் முதல் தொழிற்சாலையை நிறுவினர். அப்போ வங்காள விரிகுடா கடற்கரையில் ஆங்கிலேயர் வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கேருந்து கோல்கொண்டா எல்லை வரைக்கும் வங்காளம் எங்கே இருக்குது, பெங்கால் எங்கே இருக்குது, பெங்கால்லேருந்து கோல்கொண்டா, ஹைதராபாத்தில் இருக்க கோல்கொண்டாவோட எல்லை வரைக்கும் அவங்களோட முக்கியமான துறைமுகங்கள் எல்லாமே அவங்க அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இருக்க துறைமுகம் வந்து மசூலிப்பட்டினத்தில் அவங்க அமைச்சிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு பாதிவாசி அவங்க கண்ட்ரோலில் வந்துருச்சு. பெங்கால்லேருந்து கோல்கொண்டாவோட எல்லை, அந்த ராஜ்யத்தோட எல்லை வரைக்கும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற எல்லாத்துலேயுமே அவங்க முக்கியமான அவங்களுக்கு தேவையான வர்த்தக மையத்தை அமைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான துறைமுகமாக அவங்களுக்கு மசூலிப்பட்டினம் இருந்திருக்கு. முன்னாடியே பார்த்துட்டோம், டச்சுக்காரங்க ஃபஸ்ட்டு புலிக்காட்டில் அவங்க கேபிட்டலில் வைப்பாங்க, அதுக்கடுத்து அதை நாகப்பட்டினத்துக்கு மாற்றுவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம மசூலிப்பட்டினத்துலேயும் கேபிட்டல் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். எந்த கொஷினில் யாருக்கு இந்த மசூலிப்பட்டினத்தை பார்த்தோம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு கேட்குற கொஷின்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி படிக்கிறது அது உங்களுக்கு மனசில் பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆயிரும், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ நம்ம டச்சுக்காரங்க புலிக்காட்டை பார்த்தோம், நாகப்பட்டினத்தை பார்த்தோம், மசூலிப்பட்டினத்தையும் பார்த்தோம். யாருக்கு பார்த்தோம், எங்கே பார்த்தோம், என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே நமக்கு ஆங்கிலேயர்கள் மசூலிப்பட்டினத்தில் அவங்களுடைய முதல் தொழிற்சாலையை முக்கியமான துறைமுகமாக அவங்க அமைச்சிட்டாங்க. இணைத்த வீடியோக்கான கடைசி கேள்வி, 1639 ஆங்கிலேய வணிகரான பிரான்சிஸ் டே சந்திரகிரியின் ஆட்சியாளரான சென்னப்ப நாயக்கரிடம் மெட்ராஸை குத்தகைக்கு வாங்கினார். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். நம்ம மெட்ராஸை வந்து ஏதோ பொருள் வாங்குற மாதிரி குத்தகைக்கு வாங்கியிருக்காங்க, லீஸுக்கு வாங்கியிருக்காங்க பாருங்கள். குத்தகைக்கு யார் வாங்கியிருக்கா அப்படின்னா பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. இவர் பிரான்சிஸ் டே தான் குத்தகைக்கு கொடு அப்படின்னு கேட்டாருன்னா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி கொடுத்தவர் யாருன்னா சென்னப்ப நாயக்கர். அப்போ நம்மளுடைய மெட்ராஸ் வந்து ப்ராவின்ஸாக இருந்திருக்குமா, மாகாணமாக. அப்போ நம்ம மெட்ராஸ் மாகாணத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் தான் சென்னப்ப நாயக்கர். அப்போவே அவங்க வந்து மெட்ராஸுங்கிற பேர் தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அப்போ வந்து மேபி வேறு பேராக இருந்திருக்கலாம். நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ நமக்கு மெட்ராஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து நம்ம பாலிட்டியில் தான் அந்த மாகாணமாக பிரிக்கும்போது மாகாணம் அப்படிங்கிற பேர் வரும். இங்கே நம்ம மெட்ராஸ்னா இப்போ இருக்க சென்னை, இப்போ இருக்க தமிழ்நாடு தான் மெட்ராஸ். மெட்ராஸ்னால் நீங்கள் சென்னைன்னு நினைக்கக்கூடாது, மெட்ராஸ்னால் தமிழ்நாடு. ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் குத்தகைக்கு வாங்கியிருக்காங்க அவங்க, அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அப்போ பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் மெட்ராஸை குத்தகைக்கு கேட்டிருக்காரு. இந்தாவா வச்சுக்கோ அப்படின்னு சென்னப்ப நாயக்கர் குத்தகை கொடுத்துருக்காரு. எந்த வருஷம்? 1639 கொடுத்துருக்காரு. மெட்ராஸ் அப்படின்னா தமிழ்நாடு. ஓகேவா? நம்ம நினச்சிட்டு இருப்போம் மெட்ராஸ்னா சென்னையை குத்தகை கொடுத்தாங்க போல அப்படின்னு. அப்படி கிடையாது. மெட்ராஸ்னா
என்டையராக தமிழ்நாடு. அதனால தான் புலிக்காட்டை பற்றி பேசுகிறாங்க. மசூலிப்பட்டினம்னா ஆந்திராவை பற்றி பேசுகிறாங்க. ஒரு இடம் சூரத்னா குஜராத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ சூரத்னா சூரத்தை மட்டும் பேசலை, குஜராத்தை பேசுகிறாங்க. இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க பீரியடில் ஒரு இடத்த பேசுகிறாங்கன்னா அந்த இடத்த சுற்றி இருக்க அட் ப்ரெசென்ட் கேபிட்டலை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. இந்த சின்னப்ப நாயக்கர் நம்ம மெட்ராஸை தமிழ்நாட்டை குத்தகைக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1639 ஃப்ரான்சிஸ் டே கிட்ட கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வீடியோவோட கொஷின் நான் ஸ்லோவாக ஸ்க்ரால் பண்ணுறேன், ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன்ல இம்பார்ட்டன்ட்னு, அதை மட்டும் நல்லா வாசித்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நான் ஸ்லோவாக ஸ்க்ரால் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஹைலைட் பண்ணியிருக்க கொஷின். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவுமே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஜிஎஸ்ல ஃபுல் மார்க் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.